மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்டத்தில் தலைமை காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்டம் காஞ்சிக்கோவிலில் புலம்பெயர் தொழிலாளியை தாக்கிய தலைமை காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். நேற்றிரவு 10 மணியை தாண்டி கடை திறந்திருந்தது தொடர்பாக காவலர் தாக்கிய நிலையில் அது தொடர்பான காட்சிகளும் வெளியானது. தற்பொழுது தலைமை காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொருட்களை லத்தியால் தள்ளிவிட்டு வடமாநில தொழிலாளியை தலைமை காவலர் மோகன்குமார் தாக்கிய சிசிடிவி காட்சிகளும் வெளியான நிலையில் தலைமை காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் விசாரணை நடத்தி மோகன்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். தலைமை காவலர் மோகன்குமார் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சக்திவேல். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஆசினி. ஈரோடு மாவட்டம் காஞ்சிக்கோவில் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருபவர் மோகன்குமார். இவர் நேற்று காஞ்சிக்கோவில் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் ரோந்து பணியை மேற்கொண்டுள்ளார். அப்போது அங்கு பாஸ்போர்ட் கடை, அதாவது வடமாநிலர் ஒருவர் பாஸ்போர்ட் கடை ஒன்றை திறந்து வைத்து வியாபாரம் செய்து வந்ததை கண்டு காவலர் மோகன்குமார் கடையில் இருந்த வடமாநில இளைஞரை கடையை மூட சொல்லி கூறியிருக்கின்றார். மேலும் அங்கிருந்த பொருட்களை தனது கையில் இருந்த லத்தியால் தள்ளி அடாவடியிலும் ஈடுபட்டுள்ளார். அதாவது இரவு 10 மணி நேரம் ஆகியும் ஏன் இன்னும் கடையை பூட்டவில்லை, திறந்து வைத்துள்ளீர்கள் என்று கூறி கடையில் இருந்தவரிடம் தகாத வார்த்தையால் பேசி அவர்களை அடிக்கவும் முற்பட்டுள்ளார். இதற்கு அங்கிருந்த ஊழியர் எதுவாக இருந்தாலும் தங்களது உரிமையாளரிடம் பேசிக் கொள்ளுமாறு தலைமை காவலரிடம் வலியுறுத்தியுள்ளனர். ஆனால் நாங்கள் இங்கு வேலைதான் செய்ய வந்தோம் என்றும் அந்த கடையில் வேலை செய்த அந்த ஊழியர்களும் கூறியுள்ளனர். இதையும் துளியும் பொருட்படுத்தாத அந்த தலைமை காவலர் கடையை மூட சொல்லி மேலும் லத்தியால் அங்கிருந்த எடை மிஷின், பாத்திரங்கள் போன்றவரை தள்ளிவிட்டு மீண்டும் அந்த ஊழியரிடம் தகாத வார்த்தையில் வசைபாடி கடை ஊழியர்களை தாக்கவும் முயற்சித்துள்ளார். இது தொடர்பாக அந்த தலைமை காவலர் செய்த அந்த அடாவடி செயலானது அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. கடையில் பணியாற்றி வந்த ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர் இது தொடர்பான அந்த சிசிடிவி காட்சிகளை சமூக வலைதளத்தில் பரவி வைத்துள்ளனர். இது தொடர்பாக அந்த சிசிடிவி காட்சிகளும் தற்போது அந்த சமூக வலைதளத்தில் பரவி வந்த நிலையில் நேற்று முதற்கட்டமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா அந்த தலைமை காவலர் மோகனை முதற்கட்ட நடவடிக்கையாக ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தை குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா ஆயுதப்படையில் பணியாற்றி வந்த அந்த தலைமை காவலர் மோகனை பணியிடம் நீக்கம் செய்து தற்போது அந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார். இந்த சம்பவமானது தற்போது காவல்துறை மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆசினி.